மகர ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். 2024 நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 6வது மாதம் புரட்டாசி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புரட்டாசி மாதம், அதாவது சூரியன் கன்னியிலே சஞ்சரிக்கக்கூடிய காலம், ஒரு மாத காலம். கன்னி ராசியின் அதிபதி புதன் தான் இந்த கன்னியில் ஆட்சியும் உச்சமும் ஆகுவார். ராசிநாதனும் அவர் தான் ஆட்சியும் ஆவார், உச்சமும் ஆகுவார். புதனுடைய அதிதேவதை யாருன்னா விஷ்ணு, அதாவது மகாவிஷ்ணு பெருமாளுடைய அதாவது அருள் நிறைந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம். அடுத்ததாக இந்த புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி மகாலய அமாவாசை வருகிறது. மகாலய அமாவாசை என்றால் முன்னோர்களுக்கு திதி சிரார்த்தங்கள் செய்வதற்கு சிறப்பான நாள். அதாவது இயற்கைக்கு மாறான மரணம் அடைந்து ஆத்மா சாந்தி அடையாதவர்களுக்கு திலகோமம் செய்வதற்கும் சிறப்பான நாள் இந்த மகாலய அமாவாசை. 16ஆம் தேதி, அதாவது புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி அமாவாசைனா 17ஆம் தேதியிலிருந்து நவராத்திரி ஆரம்பம். அதாவது ஆதிபராசக்தியுடைய ஆதிபராசக்தி 9 வடிவங்களாக காட்சி தருகிற அமைப்பு. அதே போல இந்த மாதம் நவ கிரகங்களில் சுக்கிரன் பிறந்தது இந்த புரட்டாசி மாதம்தான். அதே போல இந்த அதர்வண வேதத்தை, அதாவது மாந்திரிகத்தின் கடவுள் அப்படின்னு சொல்றாங்களே, பத்ரகாளி அவதரித்ததும் இந்த புரட்டாசி மாதம் தான். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த புரட்டாசி மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் நடக்கும், எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். மகர ராசி, உங்கள் ராசிக்கு 4க்கும் 11க்கும் உடையவர் செவ்வாய். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4க்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், நெருங்கிய நட்பு வட்டாரங்கள், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், உடல் இச்சையை குறிக்கக்கூடிய இடம். இந்த 4க்கும் 11க்கும் உடைய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே. பொதுவாக செவ்வாய் 6ல் சஞ்சரிக்கும் பொழுது எதிரியை வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. செவ்வாய் 6ல் இருந்தால் யார் எதிரி வந்தாலும் அவங்களை வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. அதாவது 6ல் செவ்வாய் இருக்கிற ஜாதகர் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு அந்த அரசியல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடங்கிறது எதிரி அந்த செவ்வாய் அங்கே இருக்கும்பொழுது எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். நோய் எதிரி 9 கடலாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் செவ்வாய் இருக்கார். ஆனாலும் இந்த அதே போல் உத்தியோகக்காரகம் தான் செவ்வாய். உத்தியோகஸ்தானம் 6ஆம் இடம். ஆக உத்தியோகம், நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதாவது தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா உத்தியோகக்காரகம் உத்தியோக ஸ்தானத்தில் இருக்கும்போது உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கிறது. அதே போல் இந்த 4ஆம் இடத்து அதிபதி 6ல் இருக்கார் அப்படின்னா தன்னுடைய தாயுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அவர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிலம், இடம் சம்பந்தமாக, அசையா சொத்துக்கள் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதம். அதையெல்லாம் ஆறப்படணும். ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி 6ல் இருந்தால் நிலம், இடம் சம்பந்தமான பிரச்சனைகள். ஏன்னா 4ஆம் இடங்கிறது என்ன, வீடு, வண்டி, வாகனம், மனை, அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம். அது 6ல் இருந்ததுன்னா அப்போ நிலம், இடம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது எல்லாமே இந்த மாதம் ஆற போடுவதற்கு, அதாவது அமைதியாக இருந்து அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போடுவதற்கு சிறப்பு. அதே போல் 11ஆம் இடத்து அதிபதி 6ல் இருக்கார் அப்படின்னா மூத்த சகோதரத்துடன் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அவர்களுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே போல் சித்தப்பா வகையிலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நெருங்கிய நட்பு வட்டாரங்களிடமும் கருத்து வேறுபாடு ஏற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்களிடமும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஏன்னா 6ஆம் இடத்துல ஒரு வகையில் எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் ஆதிபத்திய அடிப்படையில் 4க்கும் 11க்கும் உடையவருங்கிறதுனால இந்த விஷயங்களும் சேர்ந்தே நடக்கும். முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையிலே வழிபாடு செய்வது மிகச்சிறப்பான பலனை தரும் மகர ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா மகர ராசியில தான் செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய ராசி. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், பதவி ஸ்தானம், விளையாட்டு ஸ்தானம். 5ஆம் இடம் என்பது நம்மளுடைய சிந்தனை, செயல்திறனை குறிக்கக்கூடிய இடம். அந்த 5க்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை சொல்லக்கூடிய இடத்திற்கும் அதிபதி யாருன்னா சுக்கிரன். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி வரை தான். புரட்டாசி மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி வரை 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலே ஆட்சி. தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் ஓங்கும். தொழிலிலே வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு, தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெறக்கூடிய அமைப்பு, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழிலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு,
தொழில் அதாவது ஒரு இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சி பெறும் பொழுது, அதுவும் குறிப்பாக சினிமா ஃபீல்டு, இந்த திரை உலகம், சுக்கிரனுடைய காரகத்துவம் சொல்லக்கூடிய வேலையை செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். முக்கியமாக கலைத்துறை, திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய வெற்றியை பெறக்கூடிய அமைப்பாக இந்த மாதம், புரட்டாசி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு அமையும். 5ஆம் அதிபதி 10ல் இருந்தால் தொழிலில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அமைப்பு, தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு, நிறைய ஆர்டர் வந்து சேரக்கூடிய அமைப்பு எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதுவும் உணவுத்துறை, அந்த ஸ்வீட் பேக்கரி வச்சிருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். தன்னுடைய புகழும் அந்தஸ்தும் கௌரவம் உயரக்கூடிய மாதமாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடனை குறிக்கக்கூடிய, உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் உடைய புதன் உங்கள் ராசிக்கு புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி வரை 8ஆம் இடத்திலே மறைவு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 6ஆம் இடத்து அதிபதி 8ல் சஞ்சரிப்பது விபரீத ராஜயோகம், கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். ஆனால் 7ஆம் தேதி வரை தான். 9ஆம் இடத்து அதிபதி 8ல் சஞ்சரிப்பது யோகம் இல்லை. ஆனால் 7ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே 9ஆம் அதிபதி புதன் ஆட்சி உச்சமாகி குருவுடைய பார்வையோட புத ஆதித்ய யோகமாக யோக பலனை தர காத்திருக்கிறார். 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம். 9ஆம் இடம் என்பது தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம், பாக்கியம், நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம். அப்போ 10னா பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 10ல் ஆட்சி, 9ஆம் இடத்து அதிபதி புதன் 9ஆம் இடத்திலே ஆட்சி உச்சம் குரு பார்வையோட. ஆக திடீர் அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு. அதாவது எதிர்பாராத தனவரவு, பொருளாதார வரவு, கொடுத்த இடத்துல பணம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து வசூலாகக்கூடிய அமைப்பு. அதே போல் உங்களுடைய நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான ஒரு பொருளாதார வளர்ச்சி, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் அமைகிறது. அதுவும் இந்த கமிஷன், ஏஜென்சி, இந்த மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் அஷ்டமாதிபதி சூரியன், 8ஆம் இடத்து அதிபதி சூரியன் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தந்தையுடன் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். தந்தையுடைய ஆரோக்கியத்திலே அக்கறை தேவை. தந்தைக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள், தலைவலி, தீராத தலைவலி, கண் சம்பந்தமான பிரச்சனை, தைராய்டு, முதுகெலும்பு பாதிக்கிற இந்த மாதிரியான உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் தந்தைக்கு ஏற்பட ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதால் தந்தையுடைய ஆரோக்கியத்திலே அக்கறை தேவை. தொலைதூர பயணங்களிலே, வண்டி வாகனங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் அஷ்டமாதிபதி 9லே சஞ்சரிக்கும் பொழுது. அதே போல் ஆனாலும் குரு பார்வையோடு சஞ்சரிக்கிறார் என்பதால் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனாலும் கவனமாக இருக்க வேண்டும். கேது அங்கே இருக்கிறதுனால, கேது 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். ஆனாலும் குருவுடைய 5வது பார்வையாக சுபத்துவம் அடைகிறது அந்த இடம். அதனால் நல்ல பலன்களையே அதிகமாக ஏற்படும், பாக்கியங்கள் வந்து சேரும், அதிர்ஷ்டங்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. எப்போவுமே 5, 9 யாருக்கு வலிமையாக இருக்கோ அவங்க எவ்வளோ பெரிய அவயோகம் அந்த நேரத்தில் நடந்தாலும் அதை எல்லாமே ஜெயிச்சு வெற்றி பெறக்கூடிய இறைவனுடைய அருளால் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 10ல் ஆட்சி பெறுகிறார். அதே போல் 9ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல புதன் ஆட்சி உச்சமாகிறார். 5, 9 வலுக்குவார். 5, 9 மிஞ்சும் பொருள் தரும் அப்படிம்பாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த மாதம் தெய்வ அருளால் அதிர்ஷ்டங்களை பெற்று, தெய்வ அருளால் எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வெற்றி பெறக்கூடிய மாதமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.